ஒரு 10 ஆண்டுகளுக்கு பின்னால் வருகிற வரலாற்றை கவனத்திலே கொண்டு பத்திரிகைகளில் எழுதுவது, தொலைக்காட்சிகளில் செய்தி வாசிப்பது என்பதன் வழியாக தங்களை ஒரு மிகப்பெரிய சாதனையாளர்களாக காட்டிக் கொள்வதற்கு ஒரு கூட்டம் இன்றைக்கு தமிழகத்திலே உருவாகி இருக்கிறது. அது வேற யாரும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் அந்த கூட்டத்தை பற்றி விமர்சிப்பதற்கு காரமடை மிக மிக தகுதியான ஊரும் கூட. ஏன், அந்த கூட்டத்தில் மெஜாரிட்டியான முக்கியமான பல தலைவர்கள் வாழுகிற ஊரும் கூட. அதனால் இங்கே பேசிதான் ஆகணும். அதனால பேசுறேன், வேற யாரும் இல்லை. பாஜக, இந்துத்துவ சக்திகள், RSS சங்க பரிவாரங்கள் பாலிமர் டிவியில முஸ்லிம்களுடைய தியாகத்தை பத்தி தௌஹீத் ஜமாஅத்துடைய காரியங்கள் ஒளிபரப்புகிறார்கள். நீ எப்படா துலுக்க பையன் காட்சியெல்லாம் ஒளிபரப்பலாம்? ரவுடி கும்பல் போய் மிரட்டு. அப்ப அங்குள்ள எப்படி சொல்றாரு, நீ வேலை செய், உங்களை நான் போடுறேன், அடுத்தவங்கள ஏன் போடுறேன்னு கேட்கிற ரைட்ஸ் உனக்கு கிடையாது. நீ ஒரு 10 பேருக்கு சாப்பாடு கொடு, ஒரு 100 பேரை காப்பாத்து, ஒரு 10 மருத்துவ முகாம் நடத்து. நீ செஞ்சதை நான் சொல்றேன், திரும்ப கூட அசைக்க மாட்டேன். ஆனா உன் செய்தியை சொல்லணும்னா அதுக்கு நான் ஆள் கிடையாது, வெளியே போ அப்படின்னு விரட்டி பயங்கர காரசாரமா மிரட்டெல்லாம் நடந்து இவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் நான் கேட்கிறேன். சமீபத்திலே தினமலரிலே, தினத்தந்தியிலே, தினமணியிலே, அனைத்து பத்திரிகைகளிலேயும் இந்த RSS சங்க பரிவார இந்துத்துவ சிந்தனை வேரூண்டி போயிருக்கிறது. எழுதுகிறார்கள், நான் கூசுது சொல்றதுக்கு. அடே பாவிகளா, எப்படி உங்களுக்கு எழுத மனசு வருது? நான் மீடியாக்களை பார்த்து கேட்கிறேன், எப்படி மனம் வருகிறது? முதல்ல ஒரு பத்திரிகை எழுதுகிறது, 4000 பேர் களத்திலே நிற்கிறார்கள், சங் பரிவார் இருக்குதான். இன்னொரு 40,000 பேர் இருக்கிறது. இன்னொரு செய்தி இப்ப வாட்ஸ்அப்ல ஓடிக்கிட்டு இருக்கு, 44 லட்சம் பேர் களத்தில் நிற்கிறானா. தம்பி, சென்னையினுடைய மக்கள் தொகை எண்ணிக்கை எவ்வளவுங்கிறத முதல்ல கவனத்தில் கொள்ளு, அதுக்கு பிறகு கதையை விடு. வாட்ஸ்அப் பத்தில போ, 2 நாளா 44 லட்சம் களப்பணியா. திட்டமிட்ட சதி. இன்றைக்கு தெரியாது, ஏதோ செய்தியாக கடந்து விடுவீர்கள். இன்றைய செய்தி நாளை வரலாறு. 5 ஆண்டுகளுக்கு பிறகு சொல்லுவார்கள், நாங்கள் அந்த புயலின் பொழுது, மழையின் பொழுது எப்படி களப்பற்றி ஆற்றினோம் தெரியுமா, இத்தனை லட்சம் மக்களை களத்திலே இறக்கிறோம். இன்றைக்கு சுதந்திர இந்தியாவை பற்றி பேசுகிறார்கள். அப்படித்தான் சுதந்திரம் அடைகிற பொழுது பாடுபட்டது யார்? ரத்தம் சிந்தியது யார்? பொருளை கொடுத்தது யார்? முஸ்லிம்கள் இல்லையா? நம்முடைய தியாகத்திற்கு நிகராக எந்த சங்க பரிவாரமாவது களத்தில் இறங்கியதா? அந்த சிந்தனை உள்ள ஒருத்தரை காட்ட முடியுமா வரலாற்றில்? ஆங்கிலேயர்களை விரட்டி அடிப்பதில் வேகம் கொண்டு செயல்பட்டது இஸ்லாமிய சமுதாயம். களத்தில் இறங்கியதா? அந்த சிந்தனை உள்ள ஒருத்தரை காட்ட முடியுமா வரலாற்றில்? ஆங்கிலேயர்களை விரட்டி அடிப்பதில் வேகம் கொண்டு செயல்பட்டது இஸ்லாமிய சமுதாயம். ஆங்கிலேயர்களை விரட்டி அடிப்பதில் வேகம் கொண்டு செயல்பட்டது இஸ்லாமிய சமுதாயம். ஆனா இப்போ இந்தியாவுடைய மொத்த தேச பற்றையும் குத்தகைக்கு வச்சிருக்க அவங்க மட்டும்தான். மற்றவங்களும் அவங்கள்ட்ட இருந்து ரிட்டைல வாங்கிக்கணும். ஹோல்சேல் வியாபாரம் பார்க்கறான். என்னடா செஞ்சீங்க நான் கேட்கிறேன். ஏக வசனத்திலே பேசுகிறேன் என்று யாரும் தவறாக எண்ணி விடாதீர்கள். அவர்கள் செய்கிற சூழ்ச்சி அப்படி. என்ன எழுதுகிறார்கள்? 4000 பேர் நிக்கிறான், 40,000 பேர் நிக்கிறான். 40,000 பேர் நின்னா அந்த களம் எப்படி இருக்கணும்? எங்கு பார்த்தாலும் அவர்கள் தான். எந்த திசை நோக்கினாலும் அரைடவசர்களாக தெரியணும்ல. நாங்க போனோம் இந்த சூழ்ச்சியை முறியடிப்பதற்காகவே. எங்கெல்லாம் பாதிக்கப்பட்டார்களோ அத்தனை இடங்களுக்கும் நாங்கள் சென்றோம். இங்க வந்தது யார்? பணியாற்றியது யார்? யாரெல்லாம் அந்த கணக்கெடுப்பு நடத்தினோம். டேட்டாஸ் ஃபுல்லா ரெடி. இப்போ நீ எத்தனை பேர் களத்தில் நின்ன, என்னென்ன வேலை செஞ்ச, மொத்த டேட்டாவையும் கலெக்ட் பண்ணி நிக்கிறோம். குறிப்பாக இன்றைக்கு வந்த பத்திரிகை தினமணி ஒட்டுமொத்த அயோக்கியத்தனத்தையும் குத்தகைக்கு எடுத்திருக்கிறது. முடிவு எடுத்துனா உங்களுக்கு என்ன எழுதுகிறது? ஈஸ்வர் அல்லா தேரே நாம். காந்திஜி சொன்ன வார்த்தை இருக்குல்ல, பேசுறாருல பிரபலமா, அதை போட்டு எல்லா மதங்களும் சமமாயிடுச்சு, எல்லாரும் பணியாற்ற துவங்கிட்டாங்க பேசுவதற்காக எழுதப்பட்டிருக்கிற தினமணி. என்னவா என்னவெல்லாம் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நான் பதில சொல்றேன். ஜீவானந்தம்னு ஒருத்தர் RSS உறுப்பினரும் 4 நாளா தூங்கவே இல்லையா. ஆபீஸ்க்குள்ள அப்படியே தூக்க கலக்கத்தோட உள்ள வந்தாராம்.
4 நாளா தூங்கலனாலே விளங்குது நீ மொத்தமே 4 நாள் தான் வேலை பார்த்திருக்கேன். மழை வந்து 10 நாளைக்கு மேல ஆயிடுச்சு. சரி அதை விட்டுருவோம். கொஞ்சமா தூங்கி கொள்ள கூடாதா அப்படின்னு கேட்டவுடன் அவர் சொன்னாராம், எனது சகோதர சகோதரிகள் பேரழிவில் திண்டாடி கொண்டிருக்கும் பொழுது என்னால் நிம்மதியாக எப்படி தூங்க முடியும்? அமைதியாக கேட்கிறார் ஜீவானந்தம். எல்லாரும் துன்பப்பட்டு இருக்கிறாங்களே, நான் எப்படியா தூங்குவேன்? சரி போ, இதுவாவது சொந்த புராணம் விட்டுறலாம். அடுத்து என்ன? ஆர்எஸ்எஸ் என்றால் மத தீவிரவாத அமைப்பாகத்தான் பலரும் அறிந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த அமைப்பை சேர்ந்த 5000த்திற்கும் அதிகமான தொண்டர்கள் இரவு பகலாக சென்னையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள், சேவைகளை தொடர்கிறார்கள். சவால் விடுறேன், மாநில நிர்வாகி பல பேர் இந்த ஊர்ல இருக்கிறீங்க, எல்லாத்துக்கும் சேர்த்து சவால். எங்க வேலை செஞ்சீங்க? இந்த 5000 பேர் எந்த ஏரியாவில் நின்னீங்க? என்னென்ன பணிகளை செஞ்சீங்க? லிஸ்ட கொடு. முதல்ல 5000 பேர் பட்டியலை கொடு. நாங்க எத்தனை ஆயிரம் பேர் களத்தில் நிக்கிறோம்னு சொன்னோமோ அத்தனை ஆயிரம் பேருக்கு பட்டியலை தருவோம். என்ன கொடுத்தோம், என்ன வேலை செய்தோம், யாருக்கு செய்தோம், எவ்வளவு செய்தோம், அவ்வளவு டேட்டாவை நாங்க தருவோம். நீ போய் செக் பண்ணிக்க. நான் கேட்கிறேன், 5000 பேர் களத்தில் நின்று சுயம் சேவைக்கு வேலை செஞ்சேன்னு சொல்லி இருக்கிறீங்களே, கொண்டா பாப்போம். 5000 பேர் பட்டியலை தான், பேர் லிஸ்ட் தான். அதுல ஒரு 4000 தான், ஒரு 3000 தான், ஒரு 2000 தான், ஒரு 1000 தான், ஒரு 100 தான். திருமண பக்கம் பூரா நம்ம வேலையை பார்த்திருக்கிறோம். ஒரு பக்கம் ஒரு காக்கெட் அவசர பார்க்க முடியல. 5000 பேர் களத்தில் நின்னாங்களாம். எங்க நின்ன சொல்லு? நீ சைதாப்பேட்டில் நின்னியா? கோட்டூர்புரத்தில் நின்னியா? வில்லிவாக்கத்தில் நின்னியா? தியாகநகரில் நின்னியா? மணலில் நின்னியா? எங்கேயா நின்ன? எதற்கு? நீ செஞ்சு விட்டு எழுது, நான் வேணாம் சொல்லல. எதுக்கா? இன்னும் ஒரு 5 வருஷம் போச்சுன்னா பாத்தீங்களா தினமணியிலே வந்த கட்டுரை, அன்றைக்கே நாங்கள் எவ்வளவு பாடுபட்டோம் தெரியுமோ அப்படின்னு பெருமைப்பித்ததானே விடமாட்டோம். எதிர்கால வரலாற்றை இன்றைக்கே உன்னுடைய சதியை நாங்கள் முறியடிக்கிறோம். தைரியம் இருந்தால், உங்கள் வார்த்தைகளை உண்மை இருந்தால் என் சவாலை நீ ஏத்துக்கிட்டு லிஸ்ட கொடு பார்க்கலாம். நான் கூட்டிட்டு போறேன், ஏரியாவை நான் வர்றேன், கேள்வி கேட்கிறேன், மக்களை சொல்ல சொல். வந்து நின்னோம், இவங்கள வேலை செஞ்சாங்க, வரும் உங்களுக்கு. எல்லா பகுதியிலையும் போய் ஆர்எஸ்எஸ் வந்தார்களா, வேலை செய்தார்களா, என்ன வேலை செய்தார்கள் கேள்வி கேட்டு வீடியோ ரெக்கார்டு எடுத்து வச்சிருக்கோம். பேஸ்புக்ல வரும் இன்ஷா அல்லாஹ். இவருடைய சதி ஒட்டுமொத்த உலகத்துக்கு முன்னால் நாறு நாராக கிழித்து தொங்க விடப்படும் இன்ஷா அல்லாஹ். 5000 பேர் கொண்டு விட்டாங்களா? அடுத்து என்னமா? முஸ்லீம்களை பத்தி முஸ்லீம் அல்லாத மக்கள் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அதை பூரா நம்ம பேஸ்புக்ல போட்டு வச்சிருக்கோமா? எல்லா கதையும் அப்படியே எடுத்து, அந்த நிகழ்ச்சிகளை அப்படியே எடுத்து, தௌஹீத் ஜமாத் வர்ற இடத்துல ஆர்எஸ்எஸ், முஸ்லீம் வர்ற இடத்துல ஆர்எஸ்எஸ் தூக்கி மாத்தி மாத்தி போட்டு உள்டா கதை. எப்படியா? காவி தீவிரவாதிகள் என்றார்கள், அவங்கள சொன்னாங்களா அப்படி, கொடியவர்கள் என்றார்கள். ஆனால் அவர்கள்தான் வெள்ளத்திலிருந்து என்னை மீட்டார்கள் சொல்லும் போதே மன்சூரா பேகத்திற்கு குரல் தழுதலுக்கிறது. அந்த மன்சூராவை பார்ப்போம் வா, எந்த மன்சூரான்னு பார்த்துருவோமே. மன்சூரா பேகத்துக்கு குரல் தழுதலுக்கிறது. இவ்வளவு தெளிவான சவால் விடுறோம்னா எல்லா டேட்டாவையும் எடுத்ததுனால. நீ ரெடி பண்ணுனா ஒருவேளை கள்ளத்தனமா ரெடி பண்ணலாம். அந்த ரெடி பண்ணுனா ரெடியை எப்படி உடைக்கணுங்கிற ரூட் எங்களுக்கு தெரியும். அதனால தான் சவால் விடுறேன். வா, மன்சூரா பேகத்துல போய் கேட்போம். அந்த மன்சூரா பேகம் உன்னை பத்தி எவ்வளவு தெரிஞ்சிருக்காங்க? உன்னை காவி தீவிரவாதி தெரிஞ்சிருக்காங்க, கொடியவர்கள் தெரிஞ்சிருக்காங்க. ஆகா, இந்த கொடியவர்கள் இன்றைக்கு என்ன காப்பாத்திட்டாங்களேன்னு அப்படியே குரல் வராம சங்கடப்பட்டாங்களே. வா, மன்சூராட்ட போய் பேசுவோம். யாருமா காப்பாத்துனா, என்னைக்குமா காப்பாத்துனா, எப்படிமா காப்பாத்துனா கேப்பமா? ரெடியா, தயாரா? அடுத்து பாருங்க. உடனே அவர் சொன்னாராம், உதவி செஞ்சவர், அம்மா உதவி செய்யும் வாய்ப்பை கொடுத்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணுமா அப்படின்னு கையெடுத்து வணங்குகிறார் பசுபதி. நம்ம ஆட்கள் சொன்ன அப்படி காப்பி. நீங்க தான் கடவுள் வந்து காப்பாத்தினீங்கன்னு சொன்ன உடனே எங்களுக்கு நன்றி சொல்லாதீங்கம்மா, கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க நம்மால சொன்னாமல. எங்கள்கிட்ட சொன்னதுக்கு ரெக்கார்டு இருக்குது, போட்டோ கொண்டா. மன்சூரா பேகத்தை அவ்வளவு தழுதலுக்கு வச்சு இல்ல,
மன்சூரா பேகத்து போட்டோ வெளியிடு. ஏன் இவ்வளவு நாள் மறைமுக ரகசியமா வச்சிருக்கிறியா? உள்ளுக்குள்ள பாதுகாப்பு அறையில ஏன்பா பாதுகாத்து வச்சிருக்கிறிய? உடுப்பா மன்சூரா பேகத்து போட்டோவை நாங்க செக் பண்றோம். அடுத்து என்னமா? நாங்கள் விளம்பரத்தை நாடி ஓடுவதில்லை. நீ செஞ்சாதான விளம்பரப்படுத்துறதுக்கு. விளம்பரத்தை நாடி ஓடுவதில்லை. எங்களை பற்றி எந்த பத்திரிகையாவது எழுதினார்களா? எப்படி எழுதுவான்? நான் கேட்கிறேன், விளம்பரத்தை நாடி ஓடுவதில்லைன்னு சொல்றிய, இந்தியாவில் இருக்கிறவெல்லாம் மனுஷன் நினைச்சிருக்கிறியா? தலையில மண்டையில மூளை இருக்கு நினைச்சிருக்கியா? இல்லன்னு நினைச்சிருக்கியா? ஏன் உலகம் முழுக்க நாறுதும் விளம்பர புத்தி. ஒபாமா பார்க்க வரும் பொழுது மோடி 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 மோடின்னு சட்டம் முழுக்க மோடி நாமத்தை எழுதி வச்சுக்கிட்டு, எந்த கேமராவை பார்த்தாலும் கேமராவுக்கு போஸ் கொடுத்துக்கிட்டு, இவர்களுக்கு விளம்பரம் பிடிக்காது, விளம்பரத்தை தேடி ஓடுவதில்லை. சரி, பழச விடுவோம். தமிழ்நாட்டில் இப்ப உள்ள நிலவரம் என்ன? மத்திய அரசாங்கம் மன்னிப்பு கேட்டுச்சே, எதுக்கு? பிரதமர் வர்றாரு, மேல இருந்து பாக்குறாரு, ஹெலிகாப்டர்ல உட்கார்ந்து பாக்குறாரு, கீழே இருக்க வீடுகள் அப்படி பாதிப்படைஞ்சதெல்லாம் தெரியுது. போட்டோ தூக்கி போட்டு விட்டேன். அதுக்கப்புறம் ஒரிஜினல் போட்டோ இன்னொரு தூக்கி போட்டு விட்டான். அடே, ஹெலிகாப்டர் இருந்து பார்த்தா எப்படி இருக்கும் தெரியுமா? இப்படித்தான் இருக்கும். இதுதான் ஒரிஜினல் போட்டோ. நீ போட்டோஷாப்ல வேலை பார்த்து இங்க இருக்கிற போட்டோவை அதை கலட்டி இதை தூக்கி வச்சு ஏமாத்திருக்கடா அப்படின்னு விட்ட உடனே கொஞ்சம் தவறுதலாக ஏதோ வந்து விட்டது. மத்திய அரசாங்கம் மன்னிப்பு கேட்டுச்ச, விளம்பரம் இல்ல அது. சரி, உங்க தமிழ்நாட்டு தலைவர் வந்தா, சரோஜாக்கா வந்தாங்கல்ல, தமிழிசை சவுந்தரராஜன் வந்து என்ன செஞ்சாங்க? உலகத்திலேயே கரண்டக்காலுக்கு கீழே கிடக்கிற தண்ணிக்கு படகுல வந்த ஒரே தலைவர் பாஜக தலைவர் மட்டும்தாங்க. போட்டோ எடுத்து போட்டுருக்கான். அம்மணி போட்டுல நிக்கிறாங்க, போட்டுக்கு கீழே மக்கள் நிக்கிறாங்க. மக்களுக்கு என்னடா தண்ணி நிக்குதுன்னு பார்த்தா கரணிக்கு கீழே தண்ணி நிக்குது. இவங்க போட்ல உட்கார்ந்துருக்காங்க, மக்கள் நிக்கிறாங்க. மக்களுக்கு என்னடா தண்ணி நிக்குது, இவங்க போட்ல உட்கார்ந்துருக்காங்க. எதுக்கு இந்த வேலை? சரி, அதை விடுவோம். ஒண்ணும் இல்ல. போட்டில் வந்து நலத்திட்ட உதவிகளை, நிவாரண பணிகளை மேற்கொண்டார். என்ன நிவாரண பணி? நிவாரண பணியை பண்ணணும்னா போட்டில் சரக்கு இருக்கணும்ல. போட்டை படம் போட்டு வச்சிருக்கான். போட்டு வெறும் காலியா கிடக்கு. போட்ல ஒரு பிஸ்கட் பாக்கெட் இல்ல. எல்லாரும் கையை நீட்டுதாங்க, இவங்களும் கை நீட்டுதாங்க. என்ன கையில வைக்கல? இதுக்கு பேர் என்னப்பா? விளம்பரம் இல்லையோ? அவர்கள் விளம்பரத்தை தேடி ஓடுவதில்லை. என்ன கதைங்கிற? இன்னைக்கு நேத்து ஒரு போட்டோ, ரெண்டு பேர் டவுசர் போட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் காக்கி டவுசர் உதவி செய்கிறார்களாம். என்னப்பா உதவி அப்படின்னா, ஒரு ஆளுக்கு ஒரு பாயை கொடுக்குறான். மேல போட்டோ, திரும்ப பக்கத்துல திரும்ப இன்னும் அதே ஆளுக்கு இன்னொரு பாயை கொடுக்கான். இன்னொரு போட்டோ, ஒரே ஆளு நிக்க வச்சு ரெண்டு பாயை கொண்டு வந்து, மொத்தம் கொண்டு வந்த பாய் ரெண்டு, வாங்குறது கூட்டிட்டு வந்த ஆளு ஒண்ணு. ஒரு ஆளுக்கு எப்படா ரெண்டை கொடுக்கறது? பரவாயில்ல, முதல்ல ஒரு ஆளை வச்சு கொடு, ரெண்டாவது இன்னொரு ஆளை வச்சு கொடு, ரெண்டு பேரையும் கொடுத்து போட்டோ எடுத்து போடு. போட்டோ எடுத்து போட்டா வாங்குறவன் யாரான்னு பார்த்தா அவன் பெரிய லட்சாதிபதியான். எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு? அவனுடைய பெல்ட்ல கார் சாவி தொங்குது, அதை வட்டம் போட்டு காட்டினான். கார்ல வந்து இறங்கி இருக்கிற ரொம்ப கஷ்டப்பட்ட ஜீவனுக்கு ஆர்எஸ்எஸ் சார்பில் பாய கொடுத்து உதவி செய்யப்பட்டது. இவங்க விளம்பரத்தை தேடி ஓடுறதில்லை அப்படின்னு சொல்லுவாங்களா? நாம நம்பணுமா? அவ்வளவு ஏன்? தௌஹீத் ஜமாஅத் தலைவர் மூட்டை தூக்குனார், ஒரு போட்டோ போயிடுச்சு. நம்ம போட்டோ எடுக்க சொல்றதில்ல, தலைவர்கள் குறிப்பிட்டு போடாதியப்பா என்பதுதான் நம்முடைய நிலை. ஆனாலும் ஒருத்தர் போட்டோ எடுத்தாரு, போயிடுச்சு. அவர் மூட்டையை தூக்கின மாதிரி ஒரு சில்லு ஓடுது. உடனே பார்த்தா, ஆஹா, தலைவர்கள்லாம் மூட்டை தூக்குறாங்க, அப்ப நம்மளும் மூட்டை தூக்குறவங்க காட்சியை போடணுமே அப்படின்னு எச் ராஜா அவர் என்ன பண்றாரு? நான் கண்டெய்னரில் இருந்து சரக்குகளை இறக்கி வைக்கும் காட்சி அப்படின்னு ஒரு போட்டோவை அவருடைய பேஸ்புக்ல ஏத்துறாரு. கண்டெய்னர் எங்கேயா இருக்குது? கண்ணிலே காணும்.
சரி, இறக்கி எங்கேயா கொண்டு போறாரு, எங்க இருந்து கொண்டு வராருன்னு பார்த்தா பளபளன்னு பளிங்கு தர ஒண்ணு, ஒரு ரூம் ஒண்ணு, அந்த ரூம்ல இருக்க சவுத்துல இருந்து வெளியில கொண்டு வர்றாரு. ஜம்முன்னு போஸ் கொடுக்கிற மாதிரி போட்டோவுக்கு நின்னுட்டு, நீ எந்த கண்டெய்னர்ல இறக்கின சொல்லு, எந்த நேரத்தில் இறக்கின சொல்லு, எப்ப இந்த போட்டோ எடுத்தா சொல்லு, பாப்போமா, ஆய்வு செய்வோமா, விவாதம் பண்ணுவோமா? மக்கள் அரங்கத்தில் உங்களுடைய முகத்தை கிழிக்கிறதுக்கு நாங்கள் தயார். தைரியம் இருந்தா வாங்க. இவர்களுக்கு விளம்பரம் பிடிக்கவே பிடிக்காதுமாங்களாம், நம்ம நம்பணுமா? அவ்வளவு ஏன், இன்னைக்கு வந்த பத்திரிகையில பார்த்திருப்பீங்க, சரோஜாக்கா எல்லாரும் சேர்ந்து அவங்க குப்பை அள்ளுகிற வேலை நம்ம ஆரம்பிச்சோமா, பார்த்தா ஆஹா குப்பை அள்ளுறது டாப்ல போயிடுச்சுடா. சாப்பாடு கொடுத்தானு பார்த்தோம், தண்ணி கொடுத்தானு பார்த்தோம், போட்ல போய் மீட் எடுத்தானு பார்த்தோம். இந்த பாய் மாறு குப்பையில போய் கை வச்ச உடனே டாப்ல போயிட்டானுவ. அவனுக்கு பேஸ்புக்கை தான் எல்லாரும் பாக்குறாங்க, எங்க பார்த்தாலும் அதான் ஷேர் ஆகுது. அப்ப நம்மளும் குப்பையில கை வச்சிட வேண்டியதான் அப்படின்னு டக்குன்னு டீம் என்ன பண்ணுச்சு, குப்பை எல்லுங்கிற காட்சி, தூய்மை பணி அப்படின்னு. என்னடான்னு பார்த்தா வீட்டுல குப்பை டப்பா வச்சிருப்போம் பத்தியா, அந்த டப்பா ஒத்த கையில, குப்பாடுற முறம் ஒன்று வச்சிருப்ப பத்தியா, அந்த வீட்டாளுற முறம், அது ரெண்டையும் வச்சுக்கிட்டு குப்பாடுறாங்களா. எங்கடா குப்பை கிடக்கு, குப்பையே காணோம், டப்பா வச்சுக்கிட்டு குப்பையாடுற ஒரே தலைவர் பாஜக தலைவர் தான். புல் டோஸ்டர் கொண்டு வச்சு அது டன்னு டன்னா தள்ளிக்கிட்டு இருக்கான். இவங்க பேப்பரையும் குச்சியையும் பொறுக்கி வச்சுக்கிட்டு குப்பை எல்லாம் இவங்களுக்கு விளம்பரம் பிடிக்காமலாம். 4000 40,000 44 லட்சம் கதை விடுவாங்களாம், விளம்பரம் பிடிக்காமலாம். நியூஸ் 7 டிவியில சேனல்ல உட்கார்ந்துக்கிட்டு மாநில பொருளாளர், பாஜக மாநில பொருளாளர் எஸ்ஆர் சேகர் அவர் பேசுறாரு, நாங்க தௌஹீத் ஜமாத்துக்காரங்களுக்கு 5000 வாட்டர் பாட்டில் கொடுத்தோம், என்னமோ உதவி செஞ்ச மாதிரி காட்டுறதுக்கு. நமக்கு தெரியும் நம்ம ஆளு இவன்ட்டு போய் வாங்கி இருக்க மாட்டான், என்னடா நடந்துச்சு அப்படின்னு போய் கேட்டா, புரசைவாக்கத்துல அவங்க ஆபீஸ்க்கு பக்கத்துல இருக்கிற கடையில நம்ம ஆளு காசு கொடுத்து வாங்கி இருக்கிறான், பில்லுலாம் கையில வச்சிருக்கான். வாங்கினதை பார்த்த உடனே தௌஹீத் ஜமாத்துக்காரன் வாங்கினான்னு போட்டு விட்டுருவோம். காசுக்கு வாங்குறதுக்கு பேர் உதவியா? நீ பண்ற வியாபாரத்துக்கு பேர் உதவியா? கேஸ் கொடுத்திருக்கிறோம். தௌஹீத் ஜமாத்துக்கு 5000 பாட்டில் நாங்கள் கொடுத்தோம் என்று சொன்ன ஆர்எஸ்எஸ் சேகர் மீது சென்னையில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உரிய முறையில் அவரை சந்திக்கணும். இந்த பித்தலாட்ட வேலையை தௌஹீத் ஜமாத்து கிட்ட வச்சுக்க முடியாது என்ற பாடத்தை சேகருக்கு தௌஹீத் ஜமாத்து சரியான முறையிலே படித்து கொடுக்கும் இன்ஷா அல்லாஹ். அதை விடுங்க, உங்க கோயம்புத்தூர்ல ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சிவசேனா கட்சி அங்க பிரதர்சனம் பண்ணுது. எதுக்கு அங்க பிரதர்சனம் தெரியுமா? டிசம்பர் 6 அன்றைக்கு ராமர் கோயில் கட்டணும்னு அங்க பிரதர்சனமா. தந்தியில செய்தி வந்துருச்சு, ராமர் கோயில் கட்டுவதற்காக உருண்டு புரண்டு எல்லா வேலையும் செஞ்சாங்க. மறுநாள் தினமலர் பத்திரிகையில வருது, வெள்ளத்திலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக சிவசேனா கட்சி தொண்டர்கள் அங்க பிரதர்சனம் செஞ்சார்கள். அதே போட்டாவை தூக்கி வச்சு வெள்ள நிவாரணத்துக்கு போடுறான் தினமலர்காரன். ஒரே போட்டா. இவங்களுக்கு விளம்பரம் பிடிக்காது, விளம்பரத்தை தேடி ஓட மாட்டாங்க, நம்ம நம்பணும். அவ்வளவு ஏன், பேஸ்புக்ல கல்ல ஐடி, ஆமினா பிபி பேர்ல ஐடி எல்லாத்தையும் எடுத்தாச்சு. நீ என்னென்ன கள்ளத்தனம் பண்ணி இருக்கிற ஒண்ணு உடல, அனைத்தையும் தோண்டி துருவி ஆமினா பிபி ரொம்ப மெய்சில் எடுத்து போன காட்சிகள் செய்திகள் சொல்லி உள்ள எல்லாம் கதை கொண்ட. ஆமினா பிபிய எங்க இருக்கா நான் கேட்கிறேன், நான் கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்ல தயாரா? அப்ப எதற்காக இந்த போய் விளம்பரத்தை தேடி ஓடுறதில்லைன்னு சொல்லிட்டு அடுத்து பாருங்க, ஒருத்தர் இவர் யாரு, ராம ராஜசேகர், ஆர்எஸ்எஸ் உடைய மாநில சேவா பிரமுக், அந்த அமைப்புடைய தலைவர், அவர் ஒருங்கிணைப்பாளராம். இவர் சொல்றாரு, நான் மழை பெஞ்ச அன்னைக்கு உடனே ரயில பிடிச்சி சென்னைக்கு வந்தேன், யாரையும் தொடர்பு கொள்ள முடியல. ஆனால் நான் வருவதற்கு முன்னதாகவே குறைந்தபட்சம் 100 இடங்களில் எங்கள் தொண்டர்கள் மீட்பு பணிகளை ஆரம்பித்து விட்டார்கள். ஒரு இடம் சொல்லு தம்பி, ஒரு 10 இடம் சொல்லு தம்பி, ஒரு 25 இடம் சொல்லு தம்பி. நாங்க கேட்கிறோம், 100 இடத்துல வேலை செய்தார்களாம். நம்ம என்னவெல்லாம் செஞ்சோமோ அதுவெல்லாம், நாம தள்ளு வண்டி வச்சு அவங்களும் தள்ளு வண்டி வைப்பாங்களாம், நாம டயரா வச்சு மீட்பு பணியில் ஈடுபட்டு அதை அவங்களும் ஈடுபடுவாங்களாம். எல்லாத்தையும் வில்லிவாக்கத்தில் தள்ளுவண்டிகளை வைத்துக் கொண்டு மார்பளவு வெள்ளத்தில் நின்றவாறு மீட்பு பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள். வடபழனியில் 2 ட்ரம்களை கயிற்றின் மூலமாக இணைத்து
நேதாஜி நகர்ல நம்மால் செஞ்ச வேலை, 2 ட்ரம் எடுத்து கட்டி ஆளை தூக்கி வச்சான். உடனே அவன் அந்த ஊரிலே 2 ட்ரம்களை வைத்து கட்டி அதை நாங்கள் செய்தோம். குரோம்பேட்டை, மணலி, வில்லிவாக்கம், KK நகர் என 17 இடங்களில் சேவா மையங்கள் கொண்டா. எல்லா சேவா மையத்தையும் நாங்க பார்க்கிறேன். வீடுகள், பள்ளிகள், மண்டபங்கள் எல்லாம் சேர்த்து 83 இடங்களில் சேவை மையங்களை அமைத்தோம். போய்கிட்டே இருக்கு. வில்லிவாக்கம் சிட்கோ நகர்ல ஒரு முஸ்லிம் என்ன பண்ணாரா, தான் பிள்ளைய தூக்கி RSS காரங்க கையில கொடுத்துட்டு நீங்க எப்படியாவது காப்பாத்தி கொண்டு வாங்க பண்ணாரா. கொண்டா, அந்த முஸ்லிமை கொண்டா. களத்துக்கே வரல, வேலையே செய்யல, நீ எப்படி முஸ்லிமை காப்பாத்திருப்ப சொல்லு. அனைத்திலும் பித்தலாட்டம், ஒண்ணு இல்ல. சேற்று புண்ணுக்கு மருந்து, பிளீச்சிங் பவுடர், குழந்தைக்கான இருமல் மருந்து, பெண்களுக்கு தேவையான பிரத்யேக பொருள் எல்லாத்தையும் கொடுத்தார்கள். இதை சொல்ல வேண்டிய தருணம் இது அல்ல, எனக்கு தெரியும். ஆனால் இப்பொழுது சொல்லாவிட்டால் வரலாற்றிலே இவர்களுடைய துரோகம், அயோக்கியத்தனம், திட்டமிட்ட சதி ஏதோ இவர்களை மிகப்பெரிய தியாகிகளாக காட்டிவிடும் என்பதற்காக சொல்லுகிறேன். ஒருத்த இல்லங்க, ஏதோ ஒரு 50 பேர் 100 பேர் நின்று இருந்தா மனசு ஆறிடும். ஏதோ கணக்க கூட குறைய சொல்லிட்டாங்கன்னு சொல்லிடலாம். ஒருத்த இல்ல, களத்துக்கு வரல. எல்லாம் முடிஞ்ச பிறகு போஸ் கொடுக்கறதுக்கு, போட்டோ எடுக்கிறதுக்கு வந்துட்டு நாங்க அப்படி செஞ்சோம் இப்படி செஞ்சோம் பீலா விட்டு எதிர்கால சந்ததிக்கு தப்பான வரலாற்றை சொல்லிக் கொடுக்க நினைக்கிறார்கள். அதை தோலுரிப்பதற்கு தான் இத்தனை சவால்கள். தைரியம் இருந்தால், உங்கள் கூற்றிலே உண்மை இருந்தால் எங்களுடைய சவாலை ஏற்றுக்கொண்டு பாஜக RSS தொண்டர்கள் எங்களோடு பொது இடத்திலே விவாதிக்க தயாரா என்று நான் கேட்கிறேன். கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான செய்தி, ஒரு மிகப்பெரிய புரட்சி மக்கள் மனங்களில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த மாற்றத்திற்கான காரணம் என்ன? இந்த புரட்சி நம்முடைய தியாகத்தால் விளைந்திருக்கிறது. இந்த தியாகத்தின் பின்னணி என்ன? அல்லாஹ்வுடைய மார்க்கமாகிய இஸ்லாம். இஸ்லாம் நமக்கு போதித்த மனிதநேயம், பிற மனிதர்களுக்கு உதவ வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி தந்த கட்டளை, திருமறை குர்ஆன் நெடுகிலும் நமக்கு போதிக்கப்பட்ட போதனை. திருமறை குர்ஆன் என்ன சொல்லுகிறது? அனாதைகளை விரட்டினால் அவன் இந்த தீனுல் இஸ்லாத்தை மறுத்தவன் என்று சொல்லுகிறது. ஏழைகளுக்கு, கஷ்டப்படுகிற உறவினர்களுக்கு, அனாதைகளுக்கு உணவளித்தவன் எவனோ அவனே நாளை மறுமையில் சுவனம் செல்வதற்குரிய கணவாயை கடந்து சுவனத்திற்கு செல்ல முடியும் என்று சொல்லுகிறது திருமறை குர்ஆன். அனைவருக்கும் உதவுங்கள், அனைத்து மக்களையும் சமமாக பாவியுங்கள், குறிப்பாக மக்களை நேசியுங்கள். நபிகளார் சொன்னார்கள், லா தூமினு ஹத்தா தஹாபு, நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்காதவரை உண்மையான இறை நம்பிக்கையாளர்களாக ஆக முடியாது என்று சொன்னார்கள். நாம் இன்றைக்கு நம்முடைய சக மனிதர்களை, தொப்புள் குடி உறவுகளை நேசித்ததன் விளைவாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிகப்பெரிய கண்ணியத்தை இன்றைக்கு நமக்கு உருவாக்கி தந்திருக்கிறான். இந்த கண்ணியத்தை தக்க வைக்க வேண்டிய பொறுப்பு, முன்னெடுத்து செல்ல வேண்டிய கடமை, இதை விரிவுபடுத்தி அனைத்து மக்களையும் ஓரணியிலே திரட்ட வேண்டிய பொறுப்பு முஸ்லிம்களாகிய நமக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து அனைத்து மக்களுக்காக பாடுபடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடத்திலே அதற்குரிய நற்கூலியை பெற்றுக்கொள்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்லருளை தந்தருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.